வணக்கம் மக்களே, ஹாய் ஹலோ கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கேஸ்ட்டு பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இதை பற்றி திடீர்னு பேசுகிறோன்னு பார்த்தோம்னா இந்த கேஸ்ட்னால நிறையா சம்பவங்கள் ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன். அண்ட் இதோட புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ரிசர்வேஷன் கோட்டாஸ் இருக்கிறது, இது இந்த இன்கம் பேசிஸில் இந்த மாதிரி குழப்பங்கள் நிறையா இருக்கும். அதனால் அதில் எனக்கும் சில கொஸ்டின்ஸ் எனக்கும் இருந்துச்சு. அதனால் இதை படித்தது மூலமாக எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. அதை பற்றிலாம் தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். சில பேர் இந்த கமெண்ட்டில் கேட்டிருப்பாங்க, ஏதாச்சும் வீடியோவில் அந்த கொஸ்டின்ஸு அதெல்லாம் எடுத்து தான் பேச போகிறேன். இந்த மாதிரி கமெண்ட்டில் இதை பற்றி இப்படி அவங்களுக்குலாம் அதிகமாக இருக்குது, இவங்களுக்குலாம் அதிகமாக இருக்குது, எங்களுக்குலாம் கம்மியாக இருக்குது, அப்படி இப்படின்னு நிறையா பேசியிருப்பாங்களா. அதை பற்றி எல்லாத்த பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணி என்னன்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு இதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இதிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மேபி மாறலாம். ஸோ பேசிக்காகவே கேஸ்ட்னா என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். எல்லாத்துக்கும் தெளிவு பண்ணுறதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கேஸ்ட்னா என்ன, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் இதை வச்சு நிறையா குரூப்பாக பிரிஞ்சிருக்கோம், நிறையா கம்யூனிட்டிஸாக தனித்தனியாக பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு புரிஞ்ச விஷயம். அண்ட் இது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இப்போதைக்கு அதை உருவாக்கியிருக்காங்க. ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது. பட் இன்னொரு ஐடென்டிட்டின்னு சொல்லி நமக்கு காமனாக ஆதார் கார்டுன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அதனால் இந்த ஐடென்டிட்டியை முழுசாக இது பண்ணவும் முடியும், ரிஜெக்ட் பண்ணவும் முடியும். பட் எஸ், ஏன் இன்னமும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது மூலிமா அண்டு இது மூலிமா ரிசர்வேஷனுக்கு யூஸ் ஆகுது. மேரேஜுக்கு நிறையா ஃபேமிலிஸ் இன்னமும் பார்க்குறாங்க. இதில் ஹை லோ இந்த மாதிரி புரிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கேஸ்ட்டை பற்றி புரிஞ்சிருக்கு. பட் இது இப்போவும் தேவையில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்னாடி வரைக்கும் நானும் தேவையில்லை, எனக்கும் பிடிக்கல, இதை எப்படி நான் ஒழிக்கிறதுன்னு தான் நினச்சேன். இதோட புரிதல் கரெக்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இயர்ஸ்க்கு ஈக்குவாலிட்டி ஆகிற வரைக்கும் தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் சோர்ஸு எல்லாம் படித்தது இது மூலிமா நான் தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் தேவை அப்படிங்கிற மாதிரி அதை தான் சொல்ல போகிறேன். கரெக்டாக பார்த்தோம்னா இன்னும் ஒரு கொஞ்சம் இயர்ஸில் ஈக்குவாலிட்டி ஆகிற வரைக்கும் தேவை தான். இன்னமும் சில ப்ராப்ளம்ஸ் நடக்குதில்ல, சுத்தமாக நடக்கக்கூடாதுன்னா இது தேவை. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா இங்கே யார் என்ன கேஸ்ட்னே தெரியாது. ஸோ இட் வில் எண்ட். பட் ரொம்ப வருஷமாக சில பேர் ஒதுக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ஹிஸ்ட்ரி வைஸாக ரொம்ப ஒதுக்கப்பட்டிருக்காங்கன்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும், எல்லா இடத்துலையும் ஈக்குவாலிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதை ஏன் இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம், இப்போவும் ரொம்ப பேர் வந்துட்டாங்களே, எல்லாருமே எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அது உங்களுக்கு பார்வைக்கு உங்கள் பார்வையில் இருக்கிறத வச்சு மட்டும் அது முடிவு பண்ண முடியாதுல்ல. ஒரு டேட்டா பேசிஸ் வேணும்ல, எப்படி இப்படி உருவாக்கிட்டு இருக்கு, எப்படி இந்த சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிதல் தெரிஞ்சிடும். ஓ, இன்னும் ஈக்குவல் ஆகலை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதை பற்றியும் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கும் ஒரு நியாயம் வேணும்ல, இத்தனை வருஷமாக ஒதுக்கப்பட்டதுக்குன்னு ஒரு நியாயம் வேணும்ல, அதுக்காக. ஸோ இன்னும் புரியல, இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும், ஹிஸ்ட்ரிக்கு போகணும். அப்போ தானே என்ன ஒதுக்குனாங்க, ஏன் இதெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்கன்னு எல்லாத்துக்குமே புரியும். நமக்கு ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட்டாக தெரியும், இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு. பட் சோக்கால எப்படி படிப்படியாக அப்படி மாறிட்டு வந்திருக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறேன். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் ஒரு 300 காலத்தில் ஒரு 500 BC அப்படின்னு பிஃபோர் கிரைஸ்ட் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 4 கேட்டகரிஸாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது எல்லாம் நிறையா எல்லாம் படிச்சிருப்பீங்க. இதில் நிறையா வேதாஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சுத்ராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் இந்த மாதிரி உடலை வச்சு பிரித்தது அப்படி இப்படின்னு நிறையா பேர் நிறைய விதமாக படிச்சிருப்பீங்க. எஸ், அந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரியாக எப்படின்னா அவங்களே இருந்த மக்களே பிரிச்சுக்கிட்டாங்க. எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க, நான் ஒருத்தவங்க படிக்கட்டும், படிக்கிற விஷயத்தில் நல்லா படித்து எல்லாத்தையும் கற்று எல்லாத்துக்கும் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி டீச்சராக ஒருத்தவங்க விட்டாங்க. அதே மாதிரி வெளியே போய் இந்த மாதிரி சண்டைகள் இந்த மாதிரிலாம் போடணும், வாரியர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்களை பிரித்ததும், அப்புறம் ட்ரேடர்ஸாக அந்த விற்கிற பொருள் விற்கிறதுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம், அக்ரிகல்ச்சருக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு சிலர் பீப்புள்ஸும்,
அண்ட் வந்து இன்னொரு சைடு வந்துட்டு லேபர்ஸாக வந்து ஒரு பீப்புள்ஸ் இருக்கட்டும் சொல்லி ஒரு 4 விதமாக வந்து அவங்களே வந்து பிரிச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கலாம், அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு சமூகம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த மாதிரி பிரித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஈக்குவாலிட்டியாக இருந்தாங்க. அப்போ வந்து இந்த அன்டச்சபிலிட்டியோ எதுவுமே வந்து கிடையாது. இந்த 4 இது வந்து இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு ஸ்டார்டிங். ஸோ இதை வந்து வர்ணான்னு சொல்லி இதுக்கு ஒரு 4க்கு சேர்த்து வர்ணான்னு சொல்லி பேர் வச்சு இது வந்து இதுக்குள்ளே வந்து இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இவங்க வந்து இப்போ வந்து இந்த பிராமின்ஸ் வந்து ஹை, இந்த லேபராக வேலை செய்கிறவங்க வந்து லோ, அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 4 பேரும் அவங்கவுங்க வேலைகளை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. இது வந்து நம்ம ஒரு சில இடத்துல வந்து தெரிஞ்சிருப்போம், ஒரு சில இடத்துல வந்து படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்துட்டு கேஸ்ட் வச்சு தொழிலை வச்சு தான் பிரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது வரைக்கும் தான் வந்து நம்ம அந்த ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி வந்து பார்ப்போம். இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது ஓவர் டைமில் என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஆக்குபேஷன்லேயே வந்து சில ஆக்குபேஷன் வந்து இந்த மாதிரி டெட் பாடிஸை ஹேண்டில் பண்ணுறது, இந்த சுத்தம் பண்ணுறது, அப்புறம் இந்த லெதர் உருவாக்கும் போது அனிமல்ஸை கொண்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸான ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சில ஒர்க்ஸை வந்து சொல்லிட்டாங்க. இம்ப்யூரிட்டியான ஒர்க்ஸு, அதனால் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் ரத்தம் இதெல்லாம் வந்து இருக்குது, அதனால் வந்து கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பியூரிட்டியாக இருக்கோம், அப்போ வந்து நீங்கள்லாம் வந்து இம்ப்யூரிட்டியாக இருக்கீங்க இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க, அப்போ அதனால் வந்துட்டு நீங்களாம் வந்துட்டு சுத்தபத்தமாக இருந்துக்கணும் இந்த மாதிரி வர்றப்ப அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ சுத்தபத்தமாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? சரி, நீ வந்து இந்த மாதிரி வேலைக்கு போனியா, வேலை பார்த்தியா, இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தியா, இம்ப்யூரிட்டியான வேலை, சரி அப்போ நீ வந்துட்டு குளிச்சுட்டு வந்துரு, நல்ல க்ளீனான ட்ரெஸ் போட்டு வந்துரு, அப்படி நீ இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உனக்கு வந்துட்டு இந்த இம்ப்யூரிட்டியான வேலை இருந்துச்சு, நீ வந்து இப்படி சுத்தமாயிட்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து சரி, இது வரைக்கும் ஓகே அப்படின்னு வந்துச்சு. அடுத்ததாக அது போகிற வழியில் இதுக்கு அடுத்தது என்னாச்சுன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஒவ்வொருத்தரும். இப்படி ஒரு விதமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுக்கு அடுத்தது அடுத்த ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. அதுதான் வந்துட்டு இந்த ரூல் பண்ண கிங்டம் ரூல் பண்ணது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். அப்போ என்ன பண்ணுவாங்க, கிங்ஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பிராமின்ஸ் வந்து கூட வந்து இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இந்த மாதிரி ராஜாவுக்கு வந்து ஒரு ஹை இதில் இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க கலந்துரையாடி இப்போ வந்து ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. என்ன உருவாக்கியிருக்காங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து பீப்புள்ஸ் வந்து அடுத்தடுத்து இந்த ஜாபில் இருப்பாங்களே, ஜாபில் இருக்கவங்களாம் வந்து அடுத்த குழந்தையாக பிறக்கிறவங்களும் அதே ஜாபில் அதே மாதிரியே வரணும், அப்படியே வந்து அவங்க ஜாப்லேயே இருக்கணும். அப்படின்னா தான் வந்து இப்போ ஒரு ஜாபில் இருக்காங்கன்னா அவங்க வந்து டேக்ஸ் கொடுப்பாங்க இந்த கிங்டமுக்கு. அப்போ வந்து அவங்க குழந்தைங்களும் அப்படியே வளர வளர இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா இந்த கிங்டமும் இப்படியே ஃபாலோ ஆகிட்டு இருக்கும், அங்கேருந்து நமக்கு டேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒன்று உருவாக்கிட்டாங்க. இந்த மாதிரி கிங்டம் உருவாக்கிட்டாங்க. இதே மாதிரி கிங்டம் உருவாக்கினப்ப பீப்புள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அதுலேருந்து வந்து அவங்கவுங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து இன்னும் தனியாக நிறையா வந்து சப்டிவைட்ஸாக வந்து அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளாம் இந்த குரூப் அந்த மாதிரி அவங்களே வந்து தனித்தனியாக வந்து இன்னும் நிறைய குரூப்ஸ் வந்து பிரிச்சுக்கிட்டாங்க அந்த லோக்கல் கம்யூனிட்டிஸில் இருந்தவங்களே. இந்த மாதிரி ஒரு டைமில் தான் வந்துட்டு இந்த இம்ப்யூரிட்டிஸ் பீப்புள்னு சொல்லி இந்த இம்ப்யூரிட்டிஸ் ஜாப்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த பீப்புள்ஸ்லாம் வந்து இப்போ வந்து எப்படி நீ வந்து குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா ஓகேங்கிறத போயிட்டு நீ வந்து அதை பண்ணினாலே வந்துட்டு நீ வந்து இம்ப்யூர் ஆகிட்ட அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதை வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. எதுக்காக? அவங்க வந்து இவங்களோட ஒரு அடுக்குமுறை இந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கிங்டம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வந்து அவங்க வந்து அடுக்குமுறையில் அப்படியே வந்து உட்கார வச்சுட்டாங்க. இந்த மாதிரி இந்த பீப்புள்ஸ் கூடயே பழகக்கூடாது, நீங்கள் வந்துட்டு இந்த பீப்புள்ஸ் கூட பழகுனாலே வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸ் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதை வந்து ஒரு சிஸ்டமாக வந்து இப்படி வந்து பேச ஆரம்பித்து இப்படி வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு எப்படி இருந்துச்சு, நீ வந்து குளிச்சிட்டின்னா ஓகே நல்லது, நீ வந்து பியூர் ஆகிட்ட அப்படிங்கிறத தாண்டி இப்போ வந்துட்டு நீ அதை தொழில் பண்ணினதுனாலே இம்ப்யூர் ஆகிட்ட மொத்தமாகவே. இதையும் தாண்டி நீ அந்த வீட்டில் பிறந்துட்டினாலே வந்து இம்ப்யூரு, நீ உங்களோட இதே இம்ப்யூர், உங்கள் ஃபேமிலியே இம்ப்யூர்னு சொல்லி அப்படியே வந்து ஒரு தனியாகவே ஒதுக்கவே போட்டாங்க. அந்த ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அதுலேயே தனியாக வந்து ஒரு சைடாக ஒதுக்கி அவங்கள வந்து அவர்னா, இப்போ வந்து வந்து வர்ணா வந்து இந்த 4 பேருங்கிற மாதிரி சொல்லிடுமா, இப்போ வந்து அவங்களாம் வந்து அவர்னா, இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் அவர்னா, நாங்களாம் வர்ணா இப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணி இவங்களாம் ஒரு குரூப்பு, அவங்கள வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க, எதுலேயுமே சுத்தமாக கன்சிடரேஷன் கிடையாது, ஒதுக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ கால் அந்த மாதிரி வந்து ஒதுக்கப்பட்டாங்க. இவங்க வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க வந்து அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ரூல்ஸ்லாம் வந்து இந்த இம்ப்யூரிட்டி ரூல்ஸ்லாம் எப்படி ஃபாலோ ஆகுது, ஒரு அனிமலை கொன்னாங்க, ஒரு ரத்தம்,
இல்லை ஒரு குழந்தைய வந்து பெத்தெடுக்கும் போது வந்துட்டு அந்த இம்ப்யூரிட்டிஸ் ரத்தம் வருதுல்ல, அதை கூட வந்துட்டு இது வந்து ஒதுக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒதுக்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இப்போ ராஜாங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஹண்டிங்க்கு பொழுதுபோக்குக்கு போய் கொல்லுவாங்க, இல்லை வந்து பீப்புள்ஸே கொல்லுவாங்க ஒரு வாரில். அப்போ வந்து அதெல்லாம் வந்து இம்ப்யூரிட்டிஸ் கிடையாது. அதெல்லாம் வந்து அவங்க தர்மம் அதர்மம் இந்த மாதிரி தனியாக அவங்க ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சு, ஏன்னா நம்ம வைக்கிறதான சட்டம், பீப்புள்ஸ் நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு சட்டம் வச்சா அதான் சட்டம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க போய் வந்து கொன்று இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்துட்டு அது வந்து இம்ப்யூரிட்டி கிடையாது. பட் வந்து ஒரு தொழிலுக்காகவோ ஒரு இதுக்காகவோ வந்து அப்படி இருந்தவங்க வந்து ஆக்குபேஷனில் இருந்தவங்க வந்து இம்ப்யூரிட்டிஸ் அவங்களாம் வந்து அவங்க வந்து ஒதுக்கிட்டு தொடக்கூடக்கூடாது, அப்புறம் வந்து நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒரு ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒதுக்கப்படுறாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒர்க்கு பார்த்ததுனால நீ இம்ப்யூரு, அதுக்கப்புறம் நீ இப்போ அந்த வீட்டில் பிறந்தா இம்ப்யூரு அப்படிங்கிற மாதிரி போனதை தாண்டி இப்போ நீ அந்த வேலையை அடுத்த ஜென்ரேஷனோ இல்லை எத்தனை 10 ஜென்ரேஷன் கழித்து நீ அந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை செய்யலைனாலும் இப்போ நீ இம்ப்யூர் தான், மொத்தமாகவே நீ இம்ப்யூர் ஆகிட்ட அந்த இடத்துல இருந்து அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு இந்த நாள் இந்த வர்ணாஸ்ன்னு சொல்லி இந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே எல்லா தொழிலுமே பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. எல்லாருமே எல்லா தொழிலும் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னா அப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸும் பண்ணியிருப்பாங்க, இம்ப்யூரிட்டிஸ் ஆக்குபேஷன் எல்லாம் நடந்திருக்கும். அப்போ எல்லாருமே இம்ப்யூரிட்டிஸ் தானடா, எல்லாருமே நீங்கள் அன்டச்சபிலிட்டிஸ் தானடா, அந்த மாதிரி தான் இருக்கும் யோசிச்சு பார்த்தோம்னா. ஸோ வந்து இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க அந்த அன்டச்சபிலிட்டி வந்து எந்த அளவுக்குங்கிறது. ஏன்னா எல்லாருமே அதுதான். இதெல்லாம் விட்டுட்டு அந்த 4 பேர் வந்து பிரித்தாங்கள்ல, 4 பேர் வந்து ஒரு யோசிச்சு சரி நம்ம இந்த தொழிலை வந்து இந்த பேர் பிரிச்சுக்குவோம், ஒரு நல்ல சமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்தப்ப அப்போ இந்த இம்ப்யூரிட்டிஸ் தொழிலுன்னு சொல்லி போய் தானாக வந்துட்டு சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து கூட்டுறது பெருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்ணுற தொழில் கொண்டுட்டு போனாங்க. இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸு இம்ப்யூரிட்டிஸ்னு சொல்கிற ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்போ அவங்களாம் வந்து இப்போ யோசிச்சாங்க. இப்போ வந்து அந்த முன்னோர்கள் வந்து யோசிச்சாங்கன்னா டேய் நீங்கள் இந்த மாதிரி ஒதுக்கப்பட்டதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து சரி பரவாயில்ல நாங்கள் வந்து இந்த வேலை பார்த்துக்குறோன்னு சொல்லி பிரிஞ்சோமாடா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த வேலைக்கு வந்திருப்போமாடா, யாருமே வந்து அந்த வேலைக்கு போயிருக்க மாட்டோமேடா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஆனால் வந்துட்டு பீப்புள் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணலையா, இந்த மாதிரி வந்து ஒதுக்குறப்போ வந்து பீப்புள் வந்து அவங்களோட குரல் கொடுக்கலையா. பிரிட்டிஷ் ரூல் வந்துச்சு. பிரிட்டிஷ் ரூல் வந்தப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, இந்த ஒதுக்கப்பட்ட பீப்புள் வந்து ஒரு டிப்ரெஸ்டு கிளாஸ்ன்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு கன்சிடர் பண்ணி உள்ளேயாவது கொண்டுட்டு வர இந்த அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணது. ஸோ இந்த ரிசர்வேஷன் வந்து எது மூலியமாக எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க மார்க்கை வச்சு ஏன் வந்து பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் காரணம். அப்படியே வந்து அது வந்து ரிவர்ஸ் ஆகுது. வந்து உருவாகின வர்ணான்னு ஒன்று உருவாகி இப்படி போனது அப்படியே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அம்பேத்கர் மூலயமா இப்படி மாறி கடைசியில் எண்டிங்கில் மறுபடியும் வந்து வர்ணான்னு போய் எதுவுமே இல்லாமல் கடைசியில் போயிருங்கிற மாதிரி இப்படி ஒரு ரொட்டேஷ்னலாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்.